சீமான் சார் கட்சி சார்பாக முகாம் நடத்துறீங்களா சார்? இந்த முகாம்ல எத்தனை இளைஞர்கள் வந்து சேர்ந்திருப்பாங்க? எவ்வளவு பொதுமக்கள் உங்க சப்போர்ட் சொன்னாங்க? நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எடுக்கப்பட்டது இந்த முகாம். இது கொளத்தூர் தொகுதியில இந்த நிமிஷம் வரைக்கும் 250 பேருக்கு மேல சேர்ந்திருக்கிறாங்க. முதியோர்கள், இளைஞர்கள் அப்படின்றது இல்லாம மாணவர்கள் கூட ஒரு 10 பேர் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இல்ல சார், மாணவர்கள் இந்த கட்சியில சேர்றதுக்கு என்ன ஆர்வத்தை தெரிவிச்சாங்க? என்ன கொள்கையை பிடிச்சி சீமான் சார்ட்ட வந்து சேர்ந்தாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? இவ்வளவு நாள் இருக்கிற அரசியல் யாருமே கற்பிக்காம நடிகர்கள் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கவங்க மத்தியில தொடர்ந்து அண்ணன் 15 வருஷமா அடுத்த தலைமுறைக்கான அரசியல், மண்ணுக்கான அரசியல்னு பேசும்போது அது மாணவர்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிதான் வந்து சேர்ந்து. இதுதான் இனிமே எதிர்கால அரசியலா இருக்கணும், மக்களுக்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி தான் முன்னெடுக்குது அப்படிங்கறதே மாணவர் புரிஞ்சுக்கிறார். பிஜேபி கட்சியில வந்துட்டு மிஸ்டு கால் கொடுத்து ஆள் சேர்க்கும் போது சீமான் சார் கிண்டல் செய்தாரு. இப்ப அவரே இந்த முகாம் போட்டிருக்காரு, அதை குறிச்சு என்ன சார்? நம்ம யாருக்கும் மிஸ்டு கால் கொடுக்க சொல்லி எல்லாம் கேட்கல. நம்மள உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தணும், மக்களா தானா வந்து இணைஞ்சு செய்யறாங்க சார். இப்போ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டது ஞானசேகரனால. அதை குறிச்சு எல்லா கட்சிக்காரங்களும் போராட்டம் தெரிவிச்சாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ விஜய் சார் வந்து அது குறிச்சு ஒரு அறிக்கையை கொடுக்கல, ஒரு போராட்டம் தெரிவிக்கல, அது குறிச்சு ஒரு அறிக்கை எதுவுமே வெளிப்படுத்தல. அதை குறிச்சு என்ன சார் சொல்றீங்க? நாங்க என்ன சொல்றது, இதுக்கு நேரம் உண்மையிலேயே சொல்லணும்னா அவர் குரல் கொடுத்திருக்கணும், வந்து இறங்கி பார்த்திருக்கணும். நம்ம அவங்கள பத்தி எல்லாம் பேச வேண்டாம். நாங்க 31ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்துல இதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. மீண்டும் ஒரு முறை மக்களுக்கான அரசியல், இளைஞர்களுக்கான அரசியல்னு புரிய வைக்கிறதுக்காக நாங்க அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அந்த போராட்டத்துல எல்லாரும் வந்து கலந்துக்கணும். விஜய் அவர்களுடைய கட்சி இன்னும் கட்டமைக்கப்படவே இல்லைங்க. விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, கொடி ஏற்றிருக்கிறாரு, மாநாடுன்ற பேர்ல 7 லட்சம் பேரோ 5 லட்சம் பேரோ கூட சோறு போட்டிருக்காரு, அவ்வளவுதான். முந்தானத்து கட்சி தொடங்கிட்டு அவர் ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல, அதுக்கு ஏன் குரல் கொடுத்தாருன்னா நம்ம அவரை பத்தி என்னத்தை பேசி என்ன சொல்லிடுறது? அவரை பத்தி பேசுறதுக்காக நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். யாரு அவரு, எங்க இருந்தாரு? அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்கள் வந்து இந்த மாதிரி பலாத்காரம் செய்யப்பட்டதுக்காக அண்ணாமலை சார் வந்து செருப்பு போடாம சாட்டையால அடிச்சுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இது வந்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் அந்த காலத்து ராஜா காலத்துல மாறி இருக்குது, இந்த கோமாளித்தனமான இது எதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த சாட்டையை எடுத்துட்டு போய் தப்பு செய்தவங்களை போய் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பாவம் பொதுமக்கள் மறந்துட்டாங்க. அவருடைய பிதாமகன் மோடி அவர்கள் கை தட்டுனா கோவிட் வராதுன்னு சொல்லி கொடுத்தவர் தான். மணி அடிங்க, மேல இருந்து வீட்டு மொட்டை மாடி மேல ஏறி மணி அடிங்க, கோவிட் வைரஸை துரத்திடுவோம் அப்படின்னு சொன்னவருடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். சாட்டை எடுத்து அடிக்கிறது, செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது, இதுவும் இவர் சினிமால நடிச்சுட்டு பேசாம அரசியலுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இதுவா இப்படி பேசணும்? ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் இருக்கிறாரு அவரு, அவர் இப்படியா பேசணும்? குறைஞ்சபட்சம் பெண்களுக்கான பாதுகாப்பு வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதம் சாட்டை அடிச்சு, அது முதல்ல சாட்டையானே எனக்கு டவுட்டா இருக்கு. அது முதல்ல சாட்டையா? 6 அடி அடிச்சா எப்படிங்க அதுக்கு நீதி கிடைச்சிடும்? ஒரு ஐபிஎஸ் ஆபீசரு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அந்த அசம்பாவிதத்தை குறித்து நீதிமன்றத்துல எப்படி வழக்காடி அதற்கு நீதி பெற்று தரணும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கோம், அதை சொல்லி கொடுக்கறது இல்லையா? இவர் ஐபிஎஸ் படிச்சாரா இல்லையா சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறதுக்கு? ஏதாவது என்கவுண்டர் மாதிரி ஏதாவது அவர் பண்ணியிருந்தாரா கூட நான் கோயில் கட்டி கும்பிட்டு இருப்பேன். அந்த கொலை அந்த பண்ணான் இல்லையா, அவனை இவர் என்கவுண்டர் பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நாட்டினுடைய அரசியல் எப்படிப்பட்ட தலைவர்களை சுற்றி மையப்படுது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான எடுத்துக்காட்டு. ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் நடுத்தெருல வந்து நின்றுகிட்டு ஏதோ ஒரு சாட்டை எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறதுலாம் வந்து இவர் என்ன மாதிரி அரசியல் கருத்துக்களை, என்ன மாதிரி மக்களுக்கான அரசியல, வாழ்வியல, சட்ட நுணுக்கங்களை தன்னுடைய கொள்கையின் வாயிலா மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. மேபி இன்னும் வருங்காலகட்டத்துல எல்லாரும் சாட்டை எடுத்து அடிச்சுக்கோங்க சொல்லுவாரு. திமுக ஆட்சி இறங்குற வரைக்கும் நான் வந்து செருப்பு போட மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ அடுத்த வருஷம் 2026 திமுக ஆட்சி வராம இப்போ சீமான் சார் கட்சி கூட முதலமைச்சரா வரலாம், வேற கட்சிக்கு வரலாம். அப்போ அவர் செருப்பு போட மாட்டாரா சார்? அண்ணாமலை அவர்கள் செருப்பு போடுவாரா? செருப்பு போட மாட்டேன்னு சொன்னா மட்டும் ஆட்சி இறங்கிடுமா? இது உங்களுக்கு கேட்கும் போதே நகைப்புக்குரியதா இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்க முடியும். எப்படி செய்தால் ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்று அறிந்து கொள்ள யாராவது விரும்பினால், விஜயா இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், யாராவது விரும்பினால் தயவு கூர்ந்து எங்களுடைய அண்ணன் 15 வருடமாக உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசியலை தயவு செய்து உற்று நோக்கிவிட்டு குறைந்தபட்சம் அதிலிருந்து பாதியாவது காப்பி பண்ணி பண்ணாலே போதும். பெண்களுக்கு விரோதமான செயல்பாடு செய்யறது முதல்ல வந்து ஆண்களா தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்கள் அந்த மாதிரி ஒரு தவறு நடந்த பிறகு போராட்டம் வர்றதுக்கு ஒரு முதல்ல வந்து ஆண்களா இருக்கிறாங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? பெண்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடப்பது வந்து சில
வக்கிரம் பிடிச்ச ஆண்களால அப்படின்னு சொல்லலாம். அதே பெண்களுக்கு உண்டான உரிமைகளை மீட்பதற்காகவும் பெண்களுக்காகவும் பாடுபடுகிற ஆண்கள் அத்தனை பேருமே தூயவர்கள், நல்லவர்கள் தான். இல்ல சார், இப்போ பெண்கள் மத்தியில ஏன் இந்த மாதிரி தவறு நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா, பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, முக்கு ஒயின் ஷாப் திறந்துருக்க, கஞ்சா போத வஸ்துகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆண்கள் அது பயன்படுத்துறதுனாலதான் சுயநிலம் இல்லாம அந்த மாதிரி பாவத்தை செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். என்னுடைய பார்வையில் அது மட்டுமே காரணமாக இருக்க முடியும். சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். சார், நேத்து மதுரை ஹைகோர்ட்ல மது கடை முக்கு தொடக்கிறீங்க, அது ஒழிக்கணும், உங்களுக்கு எண்ணமே இல்லையான்னு சொல்லி அரசாங்கத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? அரசாங்கம் பதில் மனு கொடுத்திருக்கும் இந்நேரம். எங்களுக்கு அதில் தான் வருமானம் வருகிறது. அதை வைத்துதான் நாங்கள் இலவசங்கள் நிறைய தர வேண்டியிருக்கிறது. அதனால் மது நாள் வரும் வருமானத்தை தயவு செய்து தடுக்காதீர்கள் என்று நீதிமன்றத்திலே பதில் மனு தாக்கல் செய்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். முதல்ல ஒரு ஆட்சியில அவங்க இருக்கிறாங்க, 64,000 கோடிக்கு என்னமோ மது விற்பனை நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் நாங்க கவர்மெண்டுடைய நிர்வாகத்தை நாங்க சரி செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அவங்களுக்கு சுயமா புத்தி இருந்ததுன்னா அந்த வருமானத்தை வேறு மற்ற தொழில்களில் எப்படி சம்பாதித்து அரசுக்கு வருவாயாக ஈட்டி தருவது என்று யோசிச்சா மட்டும்தான். இவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போது ஆட்சியாளருடைய ஒரே கொள்கை, அடுத்த 2026 தேர்தலுக்குள்ள அவருடைய குடும்பத்தினரில் ஒருத்தரை முதலமைச்சராக்குவது. இப்ப நம்ம சீமான் சார் 2026 முதலமைச்சர் மது ஒழிப்பு பூர்ணமா செய்வாரா சார்? கண்டிப்பா செய்வாங்க. ஒரேடியா செய்ய முடியலன்னா கண்டிப்பா செய்வாங்க. அதுக்காக தானே நாங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் எங்க சொந்த காசை போட்டுட்டு சொந்த நேரத்தை செலவழிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோட இருக்காம, அண்ணன் தங்கச்சி மனைவி மக்களோட இருக்காம நாங்க இங்க ஒரு 50 பேர் இன்னைக்கு களமாடி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக தானே சுத்துறோம். மத்த எந்த கட்சிக்காரனுக்கும் அந்த எண்ணம் கிடையாது. 10 பைசா எங்களுக்கு யாரும் தரல, 10 பைசா எங்களுக்கு யாரும் கொடுக்க போறது இல்ல. நாங்க எங்க சொந்த காசை போட்டுட்டு தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். எங்க எல்லாருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். காலையில இருந்து உட்கார்ந்து இப்ப எவ்வளவு வாடி போன முகங்களா இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். உழைப்பினுடைய அதிக உச்சத்தை இந்த மாநிலத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக கொடுக்கிறோம். அப்படிதான் எங்களை அவர் வளர்த்துட்டு இருக்கிறாரு சீமான் அண்ணன். இப்ப கண்டிப்பா அதெல்லாம் எங்களுடைய தேர்தல் விஷயங்கள்ல இருக்கு, ஆட்சி வரைவுல இருக்கு. 2026 எலெக்ஷன்ல முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் நிக்கிறாரு, அண்ணாமலை நிப்பாரு, உதயநிதி ஸ்டாலின் நிப்பாரு, நம்ம சீமான் சார் நிப்பாரு. இதுல யார் சார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பாங்கன்னா நாங்கெல்லாம் சீமான் தான் ஜெயிக்கிறோம், ஜெயிப்பாருன்னு சொல்லுவோம். ஆனா யார் உண்மையிலே ஜெயிப்பாங்க தெரியுமா? சீமான் ஜெயிச்சா மாநிலத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஜெயிப்பார்கள். வேற யார் ஜெயிச்சாலும் அவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. மாநிலத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் தோற்பார்கள். எந்த விலைவாசியும் குறையாது, மதுவிலக்கு அழியாது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. வெளி மாநிலத்திலிருந்து இங்க வாடுவான், இங்க இருக்கிறவன் நாடோடியா திரிவான், சேமிப்பு இவனுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நிர்கதியாய் தன்னுடைய மாநிலத்திலேயே நாடோடிகளாய் திரியக்கூடிய நிலைமை வருது. ஆனால் சீமான் வந்தால் இது அத்தனையும் மாற்றப்படும். ஒரே ஒரு தடவை தான் எப்பயாவது புரட்சியாளர்கள் வருவார்கள். இந்த தடவை நம்முடைய வாழ்நாளிலேயே முதல் தடவையாக ஒரு புரட்சியாளன் சீமான் என்கிற பெயரில் சுட்டி கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் 16,000 கூட்டம் பேசியிருக்கிறான். பேசுனதே தான் திருப்பி பேசிட்டு இருக்கிறாரு. இந்த கட்சி வெறும் 8% ஓட்டு தான் வச்சிருக்கு. வெறும் 10 லட்சம் 15 லட்சம் உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. 36 லட்சம் ஓட்டு தான் வீழ்த்திருக்குது. ஆனா அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் இருக்கிற சாதி கட்சிகள் முதற்கொண்டு அத்தனை கட்சிகளும் சீமானோடு நிற்கக்கூடிய தம்பிகளையும் காயப்படுத்துவதற்காக மட்டுமே, அவர்களை அவமானப்படுத்துவதற்காக மட்டுமே கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை சீமானும் அவருடைய தம்பிகளும் ஆட்சி கட்டுக்கு வந்தால், மாநில தன்னாட்சி, மாநில சுயாட்சி என்று பேசினால், இங்க இருக்கிற பொருளாதார கொள்ளை முதற்கொண்டு, கனிமவள கொள்ளை முதற்கொண்டு எல்லாவற்றையும் நிறுத்தி விடுவான் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால இதை பார்த்துட்டு இருக்கிற, கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் மக்களுக்கான உண்மையான அரசியலை, அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியல் அரசியலை, இந்த மாநிலத்தினுடைய தன்னாட்சியை, நீர் நிலவள ஆதாரங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதனாக இங்கு எவன் கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறான் என்பதை உற்று நோக்கினால் அவர்கள் அத்தனை பேருடைய கண்களுக்கும் தெரிபவர் அண்ணன் சீமான் மட்டுமே. அவருக்கு மட்டுமே ஆதரவு அளிக்கும். நன்றி.